பார்த்து பண்ணி கொடுங்க சொல்லிட்டு அவ்வளோ ஈனத்தனமாக கேவலமாக ஒரு டாஸ்மார்க்கில் போய் அந்த இடத்துல வந்து காசு கேட்டுக்காருன்னா இதை பார்த்ததுக்கப்புறம் இவர்கிட்ட எப்படி நான் பேசுவேன்? இவரெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டா? இவரெல்லாம் கூட்டு நான் பேசணுமா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த விஷயத்துக்கு காரி துப்பிட்டு இதுக்கப்புறம் கண்டுக்கவே உனக்கு ஆனதை பார்த்து சொல்லிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு பெரிய மனுஷன், இந்த மாதிரி போய் ஒரு பாரில் போய் அது தப்புனா நீ வீடியோ எடுத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அது ஒரு வீரனுக்கு அழகு, ஒரு சமூக ஆர்வலர் கழகு. அவங்களே காசு கேட்டீங்கன்னா நீ என்ன சமூக ஆர்வலர்? எதில் ஆர்வலர்? ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாரு ஒரு டைம் பேசும்போது, இந்த விருதாக கொடுத்தா சொல்லும்போது அவர் சொன்னார், அப்படியே பார்த்து இவனா 1000 ரூபாய் கலைவானே அப்படி சொன்னார். இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நான் என்னங்க பேசுவேன்? நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நபரை கேவலப்படுத்துவதோ தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுவதோ எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க. ஆனால் இந்த நபர் தான் பெரிய கதாநாயகன் சொல்லிக்கிட்டு நீங்கள் அத்தனை சேனல்கால் கொண்டாடுறீங்களே, அவரை கூட்டு பேட்டி எடுத்துகிட்டு அவர் சொல்கிறது போல மாற்றி மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்னோட பதில் சொல்லணுமா இல்லையா? இவருடைய அந்த போலி பிம்பத்தை கிழிச்சு தொங்கிடணுமா இல்லையா? அந்த முகத்தை கிழிக்கணுமா இல்லையா? அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கூட எங்கள் மக்கள் திரும்ப கேட்குறாங்க, ஏங்க அசோக் சினி இப்படி பண்ணுறாரு, நீங்கள் போய் ஏன் கேட்கக்கூடாதுன்னா, இதெல்லாம் கேட்க முடியுமா? அதெல்லாம் ஒர்த்தாது. ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், அந்த நபர் முழுக்க சமூக ஆர்வலன்ற போர்வையில் ஆரம்பத்தில் சில வீடியோஸ் எல்லாம் போட்டு ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் ஃபேஸ்புக்கில் நிறைய போட்டார். அதாவது ஒரு 4 பக்கத்தில் மஞ்சள் பப்பர் ஒன்று போட்டார். எப்போனா அந்த 28 29 ஆகஸ்ட்டில் கொடுத்தார் இல்லையா, அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் 1 2 எல்லாம் அவரோட ஃபேஸ்புக்கில் முழுக்க நம்ம தான் வீடியோ போட்டார். இந்த கம்பெனி அப்படி ஏமாத்துது இப்படி ஏமாத்துது வீடியோவே போட்டார். ஃபேஸ்புக்கில் பக்கமாக 4 பக்கத்துக்கு வந்து கட்டுரை போட்டார், எல்லாம் போட்டார். எதுக்கு? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீல் பேசி வாங்க, எதுக்குங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்க சொல்லி ஒரு டீல் பேசுங்கிற ஆர்வத்தில் அவர் எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க நம்பிக்கையில் போட்டார். ஆனால் எனக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. அதாவது நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணி இது பேசுகிறார் அப்படின்னா அவர் போய் சரண்டர் ஆகி ஐயா சாமி இப்படி எல்லாம் பண்ணாத, ஏயா இப்படி பண்ணுற, உனக்கு என்னையா வேணும்னு கேட்போன்னு நினைக்கிற விஷயம் எனக்கு எல்லளவும் தோணாது. ஏன் தெரியுமா? நான் தெளிவாக இருக்கேன். மக்களுக்கு என்ன சொன்னால் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். எந்த செகண்ட்லையுமே எந்த ஒரு இடத்துலையுமே 0.1% கூட மக்களை ஏமாத்தவங்க என்ன நமக்கு கிடையாது சொல்லும்போது நமக்கு ஏதாவது ப்ராடு பண்ணுற நினைச்சாதான் எதுவும் பயப்படணும், டீல் பேசணும். நாம் ப்ராப்பராக பண்ணுறோம், என்ன நடக்கும்? மக்கள் கேள்வி வைப்பாங்க, உண்மையாக இருந்தால் மக்கள் கேட்க மாட்டாங்க. அதிகாரம் கேள்வி வைக்கும், டாக்குமெண்ட் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ஸோ இதை தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து புற்றி சில கிளம்பி வர்ற சமூக ஆர்வலர் பேரில் வரக்கூடிய டேஷ் என்னவோ வச்சுக்கினீங்க, அவர்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சோன்னா எத்தனை கிளம்பி வருவாங்க? அவங்க டீல் பண்ணி பேமெண்ட் கொடுத்தனா எத்தனை கிளம்பி வருவாங்க? ஸோ நான் நியாயமாக இருக்கும்போது, நான் உண்மையாக இருக்கும்போது இவங்களாம் ஏன் நான் பார்த்து பேசணும்? அவர் சார்பில் அவர் என்கிட்ட பேசவே இல்லை, அதை நான் ஒன்றும் சொல்லலை. ஆனால் சிலர்லாம் எங்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க, ஒரு டீல் முடிச்சிடலாம்ல பேசலாம்னு சொல்லிட்டு. ஐம் சாரி, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் தெளிவாக இருக்கேன். நான் திரும்ப அடிக்க சொல்லுவேன், என் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நீ 1000 கேஸ் 1,00,000 கேஸ் கொடு, எல்லா கேஸுக்கும் விசாரணை ஒன்று இருக்குல்ல, விளக்கொன்று இருக்குல்ல, உன் செய்ய நீ நிரூபிக்கணும்ல, ஏன் செய்ய நான் நிரூபிக்கணும்ல. நான் தப்பு செய்கிறேன்னு சொன்னால் நான் நல்லவன்னு காமிக்கிறது டாக்குமெண்ட் நிறைய கொடுத்துட்டேன். இப்போ நான் தப்பு செய்கிறேன்னா நீ தான் நிரூபிக்கணும். எங்கே தப்பு பண்ணுறேன், யாரை ஏமாத்துறேன், யாரை கட்டாயப்படுத்துகிறேன், எங்கே எம்எல்ஏ வந்து மக்கள் வந்து கம்பல்சரி சேர்த்தோன்னு சொல்லியிருக்கேன், எங்கே நிர்பந்தம் வச்சுருக்கேன். அவங்கவுங்க விருப்பத்தில் அவங்கவுங்க செயல்பட சொல்லி ஆப்ஷன் கொடுத்த கம்பெனி உலகத்தையே நம்ம கம்பெனி தான். என்னுடைய பிளானில் ஒரு ஓஎம் உறுப்பினர் அவர் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிவிட்டு ஏமாந்து ஒருத்தருக்கு ஐடி போட்டு விட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டா கூட அந்த நபர் மூலியமாக நடக்கிற அத்தனை சேல்ஸ்லையும் அந்த ஏமாந்துப்பட்ட நபருக்கும் இன்கம் இருக்குன்னு சொல்லும்போது, நீ மாதம் ரூபாய் பொருள் வாங்கினியா, ரூபாய் பொருள் வித்தியா, இதனை சேர்த்தியா சொல்லி எந்த கேள்வியும் கேட்காம உனக்கு விருப்பம் தான் நீ வாங்க, உனக்கு விருப்பம் தான் ரெஃபர் பண்ணு, எல்லாம் உனக்கு விருப்பம் தான் சொல்லி ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து வாய்ப்பை கொடுத்துட்டு எதுக்குமே நிபந்தனை இல்லாமல் நிர்பந்தமாக கம்மி நடத்திருக்கிறேன்னா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் எதுவுமே புரியாமல் என்னமோ கீம் நடக்குது, அப்படியே ஏமாத்துறாங்க, அப்படியே மக்கள் கொத்தா போகிறாங்க, பூரா பாமர மக்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். எங்கிட்ட இருக்கிற மக்களில் எத்தனை எஜுகேட் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ நாலேஜ் பீப்புள் இருக்காங்க தெரியுமா, அவங்களாம் பாமர மக்களா? உனக்கு அப்படி தெரியுதா? நீ தான் ஆபத்தாந்தவனா? பண்ணு தம்பி, நல்லா பண்ணு, சிறப்பாக செய், இன்னும் உனக்கு என்ன முடியுமோ அங்கெல்லாம் பண்ணு. இப்போ கொடுத்த ப்ரெஷரில் ஒரு எஃப்ஐஆர், ஜஸ்ட் ஒரு எஃப்ஐஆர், அதுதான் விஷயம். நான் கூட அப்படி தான் போட்டேன். இது ஒரு எஃப்ஐஆர், இவ்வளோ தான். இவங்க கொடுத்த செக்ஷனுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, இதெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் விலை கொடுத்தாச்சு. இதில் ஒரு காமெடி பண்ணார், வெற்றி 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 1000 கோடி தடுக்கப்பட்டது. என்ன எஃப்ஐஆர் போட்டுக்க 1000 கோடின்னு இவராக ஒன்று கிளப்பி போடுறாரு. அப்புறம் சொல்கிறார், RS 2 ஸ்டோர் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்டோர் அட்ரஸ் கொடு, நீங்கள் போட்டு எடுத்து அட்ரஸோட போடு, எந்த ஸ்டோர் அட்ரஸோட நீ கொடுக்கணும். 2 ஸ்டோர் 3 சொல்லியிருக்கீங்களே, அட்ரஸ் கொடு. எந்த ஸ்டோர் 3 சொல்லி எனக்கு தெரியல, ஏன் கம்பெனியில் ஸ்டோர் யார் மூடினாங்க எனக்கு தெரியாமல் இவர் சொல்கிறார் 2 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. யார் க்ளோஸ் பண்ணுது, எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? அவங்கவுங்க ஸ்டோர் நடத்துகிறாங்க. ஏன் இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உரிமை இல்லையா? வியாபாரம் தப்பா?
முறையாக வந்து பில் பண்ணி பொருள் வாங்கிட்டு போய் கரெக்டாக முறையாக மக்களுக்கு அது என்ன எம்ஆர்பியோ அதை விற்று அவர்கள் வருமானம் மாதிரி தப்பா? அதுக்கு இந்தியா உரிமை இல்லையா? நீ என்ன சொல்கிற? 2 ஸ்டோர் க்ளோஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறேன். இதெல்லாம் அபத்தம். ஒரு விளம்பரம் வேணும்னா 1000 வாய்ப்பு இருக்குது. என்னத்தையோ பண்ணு, என்ன பண்ணாலும் விளம்பரம் தான், இஷ்டம் போல பண்ணு, அது தப்பு கிடையாது. ஆனால் இத்தனை லட்சம் பேர் வாழ்வாதாரமாகிற விஷயத்தில் போய் திரும்ப திரும்ப போய் உள்ள முட்டி ஏன் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு தெரியும். எதை பண்ணாலும் அதுக்கு எதிராக எல்லா டாக்குமெண்ட் நிறுவனம் தயாராகுது. நீ என்ன உருண்டு பரண்டாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாராகிறோம். இந்த விஷயத்தில் மிகவும் முக்கியம் 3 பலம் வேணும் ஒரு பிரச்சனை ஃபேஸ்புக்கு. அதில் மனபலம் முதல்ல வேணும். எதையும் நான் பார்ப்பேன், எதுக்கு பயதுகால் நான் கிடையாது, எதை பார்த்து ஓடுறாள் நான் கிடையாது, எதையும் நேரடியாக எதிர்கொள்கிற நபர். ஸோ மனபலம், டோன்ட் வரி. ஆண்டவன் தெளிவாக சப்போர்ட் பண்ணுறான். ஆண்டவன் எனக்கு முழுமையாக நம்பிக்கையும் மன தைரியத்தை கொடுத்துருக்கான். 2வது ஜனபலம். பார்த்தீங்கள, நான் கூப்பிடல, நான் யாரையுமே கூப்பிடல. எங்கிட்ட 60 லட்சம் பேர் மெம்பரு. இப்போ ரீசெண்டாக ஜனவரி 26க்கு தான் அது 50 லட்சம் டிஸ்பிளேல வந்து பிளே ஸ்டோர் வந்துச்சு. அதை தாண்டி 84,000 பேர் ரிவ்யூ கொடுத்து 4.6 ரேட்டிங் வச்சிருக்கு. ஒரு கம்பெனி வைக்க முடியுமா பப்ளிக் ஏமாத்துனா? அதை தாண்டி கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஸ்னஸ் ஆப்னு சொல்லி பிளே ஸ்டோரில் இருக்குல்ல, அதில் கேட்டகரி செக் பண்ணி போய் பிஸ்னஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஆப்பில் என்னுடைய கம்பெனி டாப் 15ல், சில சமயம் 13 காமிக்கும், சில சமயம் 10 காமிக்கும். ஸோ டாப் 15குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஜென்ரலாக 10, 11, 12, 13 அது கூட இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வேர்ல்டு லெவலில் டாப் 15 இருக்கணும். எத்தனை ஆப் இருக்குது? ஒரு ஆப் 2 ஆப்பா? அதில் போய் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்கிறத உண்மையாக செக் பண்ணி பாருங்க. பிளே ஸ்டோரில் போய் அதில் கேட்டகரி செக் பண்ணிட்டு போய் அதில் பிஸ்னஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரிசையாக பாருங்க, டாப் 15 நம்ம ஆப் இருக்கும். சின்ன விஷயம் கிடையாதுங்க. அத்தனைக்கும் உங்களுக்கும் சொந்தம் இருக்குது, உங்களுக்கு பங்கு இருக்குது, அது பெருமையில். ஆனால் செஞ்சிருக்கு தானே. ஸோ இவ்வளோ தூரம் எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனி இன்னைக்கு இத்தனை ஸ்டோர் நமக்கு இருக்குது, வெளியே ஹப் நமக்கு இருக்குது, இத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, இன்னும் இத்தனை ஸ்டேட்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கிற கம்பெனியை பார்த்து ஏமாத்திட்டு போயிடுவான், ஓடி போயிடுவான். ஏமாத்த நோக்கம்னா ஏமாத்துக்கு இத்தனை வேலை செய்யணும், அவ்வளோ சிரமப்பட்டாவது ஏமாற்றணும். ஏமாத்து என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே எங்கிட்ட இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் போது இன்றைக்கே போயிடலாம் ஏமாற்றோம்னா? இவ்வளோ தூரம் போராடி மல்லு கட்டி நான் நல்லவன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி ஏமாற்றிட்டு போகணுமா? அது இப்போயே கிளம்பி போயிடலாமே. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நம்ம கம்பெனி மக்கள் நிறுவனம், மக்களுக்கான நிறுவனம். மக்கள் துணை கொண்டு, மக்கள் நம்பிக்கை கொண்டு, இறையாற்றலாலும் இயற்கையின் அருளாலும், திரும்ப சொல்கிறேன் மக்களின் ஆதரவாலும் மிகச்சிறப்பாக ஆண்டாண்டு காலம் சூப்பராக செயல்படும். எந்த தடையும் இல்லை. மையத்தில் யார் வந்தாலும் சரி, இங்கே லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ராஃபிட் எவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணுறது பொறுத்து இருக்கு. அதில் உங்கள் விருப்பம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஈடுபாடாக இருக்கு. பட் லாஸ் ஆக முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா வாய்ப்பு கொடுக்கவில்லை. எப்படி லாஸ் ஆவீங்க? ஸோ பிஸ்னஸ்னாலே லாஸ் அல்லது ப்ராஃபிட். ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸில் ஆரம்பிச்சு இடையில பிரேக் ஈவன் வந்து அப்புறம் தான் ப்ராஃபிட். பட் நம்ம கம்பெனியில் வரும்போதே பிரேக் ஈவன், இமீடியட்டாக ப்ராஃபிட். அப்படி இருக்கும்போது யார் ஏமாற முடியும்? எப்படி ஏமாற முடியும்? எனக்கு தெரியல. எங்கேயாவது வந்து இப்படி இருந்து ஏமாறுவாங்க, எப்படி ஏமாற முடியும்? ஸோ தெளிவாக இருக்கும். இன்னைக்கு அத்தனை பேருமே ஃபேமிலியாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பமாக பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி மைவி3. ஹஸ்பண்டு ஒன்று பண்ணாருன்னா ஒய்ஃபுக்கு பிடிக்காது, ஒய்ஃப் ஒன்று பண்ண ஹஸ்பண்ட் பிடிக்காது, ஒன்று சண்டை பிடிச்சிக்குவாங்க. அப்படி இருக்கிற பல பிஸ்னஸ் மத்தியில் குடும்பமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி 12 வயசுக்கு மேலே அத்தனை பேரும் குடும்பமாக பிஸ்னஸ்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணி தாத்தா பாட்டிலிருந்து எல்லா ஜாமீன் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி. இன்னைக்கு எத்தனை சிங்கிள் பேரண்ட் இந்த கம்பெனி நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? தன்னோட வாழ்க்கை என்னாலும் தெரியாமல் இருந்த பல சிங்கிள் பேரண்ட் இன்னைக்கு இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்து தன்னம்பிக்கையோட தலைநிமிர்ந்து தைரியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவி3 பிஸ்னஸ் ஒரு காரணம். எத்தனை வயசானவங்க வீட்டில் மரியாதை இல்லாமல், வயசான போது வருமானம் இல்லாமல் அசிங்கப்பட்டு கூனி குறி வாழ்ந்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு தன்னோட வாழ்க்கைக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக தலைநிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மைவி3 காரணம். இப்படி பல பேருக்கு வாழ்க்கையில் மைவி3 ஒரு ஒளி விளக்கா, நம்பிக்கை விளக்கா, ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற விஷயத்த போய் திரும்ப திரும்ப கெடுக்கோன்னு சொல்லி எந்த கட்சியும் சொல்லி கொடுத்தது? எங்க மக்களுக்கு தான் கட்சி, மக்களுக்கு தான் அரசாங்கம். சமூகம்னா யாருங்க சமூகம்? சமூகம் ஆர்வலர் தானே. எது சமூகம்? 60 லட்சம் பேர் வாழ்க்கையை கெடுத்துட்டு பண்றது சமூகமா? நீங்க அவங்களுக்கு என்ன சொல்றீங்களா? பழி சொல்றதுக்கு 1000 சொல்லலாம். பழி சொல்றதுக்கு யாரா இருக்கீங்களா? நான் தெரியாம கேட்கறேன். நீங்க பழி சொல்றீங்கல்ல, காரணமே எல்லாம் பழி சொல்றீங்கல்ல. சரி, இவங்களுக்கெல்லாம் வழி சொல்றதுக்கு யாரு இருக்காங்க சொல்லுங்க. நான் வேணா உங்களோட கம்பெனி ஒப்படைச்சிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன். சும்மா காமெடி விட்டுக்கா தம்பி. திரும்ப திரும்ப சொல்றேன், தெளிவா இருங்க. உங்களால் என்ன முடியுமோ நீங்க சிறப்பாக செயல்படுங்க. நான் எதை பற்றி கவலைப்பட போதில்லை. எதுனாலும் சட்டப்படி நான் எதிர்கொள்வேன். எனக்கு நான் கூட்டத்தை காமிச்சு மிரட்டுறக்கோ அல்லது வந்து பிரச்சனை பண்ணி அரசாங்கத்துக்கு நான் வந்து யோகின்னு சொல்ற கொள்ள கூட்டத்தை நான் கூட்டல, அவங்களா கூடுது. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஏதோ நான் ஏதோ மிரட்டி மக்களெல்லாம் ஒன்று திரட்டி அங்கே வந்து வர சொல்லி சொன்னேன்னு.
ஒரு விஷயம் யோசிங்க, அடிப்படை அறிவுன்னு ஒன்று இருந்தால் இப்படி கேள்வி வரவே வராது. ஏன் தெரியுமா? ஒருவேளை நான் தான் இந்த கூட்டத்தை கூட்டுறேன்னு முடிவெடுத்திருந்தா திங்கக்கிழமையா கூட்டத்தை கூட்டுவேன், அந்த பொட்டல் காட்டிலே கூட்டத்தை கூட்டுவேன், யோசிக்க வேண்டாம். எனக்கு தெரியாம கேட்கிறேன். அவங்க கிளம்பி திங்கக்கிழமைக்கு கலெக்டர் ஆஃபீஸில் மனு வாங்குற நாள் மனிதனால அன்னைக்கு குழுக்க போறேன்னு சொன்னதுனால சரி போட்டுன்னு விட்டுட்டேன். அப்புறம் கூட்டம் அதிகமாகறனால அங்க போகாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம வர்ற கூட்டத்தை பார்த்துட்டு வர்ற கூட்டத்தை சப்ஜெக்ட் கேள்விப்பட்டு நீலம்பூர் ரோட்ல யாரு தொந்தரவுலாம் ஓரமா நின்று கலெக்டர் வந்து மனு கொடுத்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் உண்மையா என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஆதரவா, பொதுமக்கள் கிடைஞ்சு இல்லாம இதுல நான் எங்க கூட்டத்தை கூட்டினேன்? திரும்ப சொல்றேன், நான் கூட்டத்தை கூட்டுற மாதிரி இருந்தா நான் தான் மிரட்டி வர வச்சேன்னா திங்கக்கிழமை தேர்ந்தெடுப்பேன். திரும்ப சொல்றேன், ஒரு ஒர்க்கிங் டேல எத்தனை பெண்கள் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போய் இது பண்றாங்க, எத்தனை ஆண்கள் வேலைக்கு போறவங்க பிசினஸ் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை ஸ்டூடெண்ட் பண்ணாங்க தெரியுமா? இன்னைக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப எத்தனை தாய்மார்கள் வீட்டுல இருந்து பண்ணாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வர முடியாது. ஏன்? அவங்க வீட்டுல வேலை இருக்கு. எப்படி காலையில் கிளம்பி வர முடியும்? குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான் அங்க மக்கள் வந்திருக்காங்கன்னா அப்போ எனக்கு தான் இந்த விருப்பம் இருந்தது, நான் தான் இதை பண்ணேன், எனக்கு ஆதரவாக தான் மக்களை திரட்டினேன்னு சொன்னா நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன். நாள் திங்கக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை வச்சிருப்பேன். அது முன்னத்து நாள் இந்த கேஸ் போய் வந்து 19ஆம் தேதி, ஃபங்க்ஷன் வந்து 29ஆம் தேதி. அப்போ இடையில எவ்வளோ நாள் இருந்தது இல்லை? ஸோ ஒரு நாள் முன்னே வச்சிருக்கலாமே. எதுக்காக நான் வந்து அந்த தேதியை வந்து அந்த நிகழ்ச்சி நேரத்துக்கு அனுமதிக்கணும்? ஸோ வெரி சிம்பிள், தெளிவாக புரிஞ்சுங்க. தேவையில்லாமல் கேனத்தனமா நீங்கள் கற்பனை வச்சுக்கிட்டு நீங்கள் உளறிட்டுக்காதீங்க. அதை தாண்டிங்கன்னா மெசேஜ் வந்துதானா யாரோ அனுப்பியிருக்கலாம், கம்பெனி பண்ணிச்சா, நீங்களே கூட கிரியேட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். என்ன வேணா பண்ணலாம். ஒரு விஷயத்தை வந்து வாட்ஸ்அப் வச்சு ஃபேக்கா என்ன வேணா உருவாக்க முடியும். ஸோ திரும்ப சொல்றேன், இந்த நிகழ்வுக்கு பின்னால் நான் இல்லை. அப்படி இருந்திருந்தா நீலம்பூர் நடந்திருக்காது, கொடிசியால் நடந்திருக்கும். ஸோ எல்லா இடமும் எனக்கு இருக்குது. நான் என்ன ஜப்பான்லேருந்து வர்றேன், கோயம்புத்தூர் இடம் எங்களுக்கு தெரியாதா? நான் ஏன் நீலம்பூர் பைபாஸ் ரோட்டில் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாத ரோட்டில் வந்து மக்களாக போக சொல்கிறேன்? எக்காரணத்தை கொண்டு மக்களால், தட் இஸ் மைவித்திரி மக்களால் பொதுமக்களுக்கு இடையில் ஆகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களை கலெக்டர் வர தடுத்தேன். அதனால் உணர்வை தவிர்க்க முடியாமல், உணர்வை எதிர்க்க முடியாமல் அதுக்கு இடத்த காமிச்சு அங்கே போக சொன்னேன். ஒரு லெவலுக்கு மேலே கூட்ட கட்டுக்கடங்காமல் இருக்குது, பெரிய லெவலில் வந்து ஒரு சிரமத்தை ஏற்பட சொல்லும் போது தான் அந்த கூட்டத்துக்குள்ள நானே போனேன். நான் போகிற ஐடியாவே கிடையாது. அங்கே கூட்டம் அவங்களே பார்த்துட்டு கலெக்டர் வந்தால் கொடுத்துட்டு போடுதுன்னு நினச்சேன். கலெக்டர் வரல, கூட்டம் பெருசாகிட்டு இருக்கு, மதியம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது தான் இதுக்கப்புறம் சரி வரா சொல்லிட்டு தான் ஒரு லெவலுக்கு மேலே நானே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு மெம்பராக உள்ள போகிறேன். அங்கே போய் அங்கே அதிகாரியோட பேசுகிறேன். அவங்க வந்து ஓகேங்க இது நாங்கள் நடவடிக்கை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு மனு கொடுத்து போட்டு அது நான் கொடுக்கல, மக்களை கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்களை கலைஞ்சு வர சொல்லி நானும் வந்துட்டேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், அந்த கூட்டம் நான் கூட்டம் இல்லை, நான் கூட்டியிருந்தா அந்த கூட்டம் வேற லெவலில் இருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எனக்கு வந்து கூட்டத்தை கூட்டி யாரோ பின்னால் ஒளிஞ்சுக்கிட்டு ஐயோ எங்க நிக்கிறாங்க பாருங்க சொல்லிட்டு பின்னால பதுங்குற அந்த மாதிரி பேடி பையன் நான் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்க. அத்தனை அலுவலகங்களுக்கும் ஒத்தையால போயிருந்துக்கிறேன். ஏன்? எனக்கு தெளிவான விஷயம் எங்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் போயிருந்துக்கணும்? அப்படிதான் நான் இதுவரை நடந்திருக்கேன். இப்போ நான் தயாராக இருக்கேன். ஸோ இதை வந்து தேவையில்லாம போட்ட ஒரு வழக்குக்காக மக்கள் கோவப்பட்டு கொந்தளிச்சு வருத்தத்து போய் வந்துருக்கான். அங்க வந்து யாருக்காவது கோஷம் போட்டாங்களா? யாராவது எதிர்த்து கோஷம் போட்டாங்களா? யாராவது ஒளிகன்னு சொன்னாங்களா? நீங்க தான் பண்ணி உங்களை ஒளிகன்னு சொன்னாங்களா? இல்லை வேற ஏதாவது வந்து வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அவன் அமைதியா அந்த அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு ஓரமாக உட்காந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் பேசுறதுக்கப்புறம் உடனே கலைஞ்சு போயிட்டாங்க. அதுதான் மைவித்திரி மக்கள். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்குங்க. யாரு பின்னால் ஒளிஞ்சு என்னை காப்பாற்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. ஸோ மக்களுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் வரும். பிரபலம்னு ஆனாலே ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ நம்ம கம்பெனி பிரபலம் ஆயிடுச்சு, வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் சந்திப்போம். எல்லாத்தையுமே நிச்சயமா அரசின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா அதிகாரிகளின் துணை கொண்டு, இன்னும் சொல்ல போனா மக்களின் துணை கொண்டு வென்றெடுப்போம். நம்ம கம்பெனி யாருங்கிறத உலகுக்கு மிக விரைவில் பறைசாற்றுவோம். ஸோ தைரியமா இருங்க. எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி பத்தி. அவங்க தெரிஞ்சு போச்சு. இத்தனை லட்சம் பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேர் ஆர்வமாக்குறாங்களா, சரி நீ 2 வார்த்தை கிட்ட போட்டு பார்ப்பாங்க, நமக்கு காசு வரும். ஏங்க இந்த யூடியூபர்ல இவ்வளவு எங்கேங்க போயிருந்தாங்க? நம்ம கம்பெனி நேற்று ஆரம்பிச்ச கம்பெனியா? திடீர்னு உள்ள வந்து நிறைய பேர் குதிச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க. நான் யாரையும் ஒன்றும் சொல்ல போதில்லை. நல்லா பேசுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ பேசுங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணது என்னோட மக்களுக்கு தெரியும், என்ன பண்ண போதும் எனக்கு தெரியும். ஸோ எல்லாமே தெளிவாக இருக்கு. ஸோ யாரையும் ஏமாத்துக்கு நோக்கம் கிடையாது, ஏமாத்துக்கு தேவையும் நமக்கு கிடையாது. ஸோ ஏமாத்துறதுக்காக இருந்தால் இப்போ கிளம்பி போயிடலாம். இனிமேல் புதுசாக ஏமாத்துறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ கம்பெனி ரொம்ப தெளிவாக இருக்குது. தொலைநோக்கு பார்வையோட ஒரு உலக வர்த்தகத்தில் நம்மளை நிலைநிறுத்தி ஒரு தமிழில் ஆரம்பித்த கம்பெனி, தமிழ்நாட்டில் ஆரம்பித்த கம்பெனி இன்னைக்கு உலக பிசினஸ் செய்யணுங்க ஒரே உன்னத நோக்கத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், நம்ம ஊர்ல இருந்து போனேன் ஐயா சுந்தர் பிச்சை கூகுள் ஒர்க் பண்றாருன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்ணா சொல்லிட்டு அதையே பெருமை பேசிட்டு இருக்கீங்களே. உலகமே ஒரு கம்பெனியில வேலை செஞ்சதுன்னா, உலகத்துக்கே வருமானம் தர கம்பெனி நம்முடைய தமிழ்நாட்டு கம்பெனி, தமிழ் கம்பெனி மாறிச்சுன்னா எவ்வளவு பெருமை நமக்கு. அதை நோக்கி நான் போயிட்டு இருக்குங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு
டைம் பாஸ் பண்ணுற வேலையை விட்டு போட்டு உருப்படியாக சமூக சேவை பார்க்கணும்னா அதை போய் பாருங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.